ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சாச்சுல்ல, அதனால எங்கேயாச்சும் வீக்கெண்ட் எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு 3 டே ட்ரிப் பிளான் பண்ணோங்க. நாங்கள் போனது பென்சில்வேனியா, நியூ ஜெர்சி, நியூயார்க் தான் போகலான்னு இருந்தோம். பென்சில்வேனியாவில் நாங்கள் பார்க்கலான்னு நினச்சது வந்து க்ரையோலா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அங்கே தான் போனோங்க. நாங்கள் ஃப்ரைடே மார்னிங் கிளம்பினோம். வீட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 7 o'clock கிளம்பினோம். நாங்கள் அங்கே க்ரையோலா கிட்டே ரீச் ஆகும்போது லன்ச் டைம் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் லன்ச் சாப்பிட்டுட்டு க்ரையோலாக்கு போகலான்னு இருந்தோம். க்ரையோலா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சிட்டியில் சென்டரில் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்கும். அதை சுற்றியே பார்க்கிங் இருந்துச்சு. ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனோம். இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு ஆப்போசிட்டில் தான் இருக்கறனால ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டே போயிடலான்னு பார்த்தோம். நாங்கள் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டதே இது தான். பன்னீர் பட்டர் மசாலான்னு ஆர்டர் பண்ணால் எங்களுக்கு கொடுத்தது வந்து சாய் சாஸில் பன்னீரை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கங்க. அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. பன்னீருன்னு இல்லைங்க, எல்லா டிஷ்ஷுமே அப்படி தான் இருந்துச்சு. நல்ல ரேட்டிங் இருக்கேன்னு சொல்லிட்டு போனோம். பட் வி ஹேட் அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். கூட்டம் இல்லைன்னு பார்க்கும்போதே யோசிச்சிருக்கணும். அது தெரியாமல் நாங்கள் பசியில் போய் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வாக் பண்ணிவிட்டு க்ரையோலாவுக்கு போயிட்டோம். க்ரையோலா ஆப்போசிட்டில் தான் இருக்குது. என்டர் ஆனதுமே ஃபஸ்ட் லெவலில் தாங்க டிக்கெட் கவுண்டர். அங்கேயே கிஃப்ட் ஷாப்பும் இருக்குது. நீங்கள் டிக்கெட் வாங்கும்போதே ஒரு கவரில் டோக்கன் கொடுப்பாங்க, க்ரையான்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே எவ்வளோ டிக்கெட்ஸ் வாங்குறோமோ அவ்வளோ பேருக்கு ஒரு சிங்கிள் பேக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மேலே ஃப்ளோர்ஸில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து கிரியேட் யுவர் ஓன் பர்சனலைஸ்டு க்ரையான். ஸோ நீங்கள் இல்லை நேம் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ஸ்டிக்கர் மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் க்ரையானோட ரேப் பண்ணி நியூ க்ரையானாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி நாங்கள் போனது மாடலிங் மேட்னஸ்ன்னு. ஸோ மாடலிங் க்ளே கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம புது க்ரியேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு டோக்கன் வச்சு இந்த மாதிரி ஸ்டஃபி டாய் மாதிரி ஒன்று வாங்கலாம். அதில் நீங்களே க்ரியேட் பண்ணலாம். லைக் க்ரையான்ஸ் ஒரு மார்க்கர் வச்சு கலர் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆர்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கே ஒரு 1/2 hour to 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நாங்களுமே உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஃபோட்டோ பூத் ஆட்டம் ஒன்று இருந்துச்சு. இதில் என்னென்னா நீங்கள் போஸ்ட் கொடுக்கணும். அதுவே டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆன் த ஸ்பாட் பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து கொடுக்கும். இதுவும் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் மாற்றி எடுத்துகிட்டு இருந்தோம்.
ப்ளே ஏரியா ஒன்று இருந்துச்சு. ப்ளே ஏரியானா சொல்லவா வேணும், பசங்க அவ்வளோதான் ஃபுல்லாக என்ஜாய் தான் அதில். அதுக்கப்புறம் பசில் லெட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ ஒரு கார்ட்போர்ட் பேப்பர் மாதிரி இருக்கும், நம்மளே ஏதாச்சும் டிசைன் பண்ணிவிட்டு இந்த மிஷின்குள்ளே விட்டிங்கன்னா அது பசில் மாதிரி கட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு பசங்களுக்கு. அதுக்கப்புறம் மெல்ட் அண்ட் மோல்டுன்னு ஒன்று ஆக்டிவிட்டி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி க்ரையான்ஸை உள்ளே வச்சிங்கன்னா அது மெல்ட் ஆகி ஒரு மோல்டுக்குள்ளே அந்த வேக்ஸ் ஃபில் ஆகி வரும். ஸோ இவங்க ரேஸ் கார் பண்ணாங்க, அப்புறம் ஒரு ரிங் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக ட்ரிப் ஆட் பண்ண வந்தோம். இது பசங்களுக்கு ஒரு புது ஆக்டிவிட்டி, இது இருக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஸோ நல்லாவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. பசங்க மட்டும் இல்லைங்க, நாங்களுமே உட்காந்து இதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தனித்தனியாக. அடல்ட்ஸுக்குமே நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் போனதே தெரியலன்னு தான் சொல்லுவேன். Crayola experience truly a good experience for the whole family தான் சொல்லுவேன். கண்டிப்பாக சம்மர் ஹாலிடேஸில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போங்க. நாங்கள் இது முடிச்சுட்டு அப்படியே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோங்க. போய் நல்லா டின்னர் சாப்பிட்டு தூங்கணும், செம்ம டயர்டாக இருந்துச்சு. Day 2 வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், டாட்டா, டேக் கேர்.